நான் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கும் கொஞ்சம் போர் அடிச்சது. தினம் ராஜி கூடயே சுத்தி சுத்தி அதுவும் எனக்கு அழுத்து போச்சு. ஜஸ்ட் ஃபார் சேஞ்சா இருக்கட்டுமேன்னு வந்தேன். சாரி கட்டினா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆஹா, ஆரம்பிச்சிட்டாயா நூல் விடுறதுக்கு. சாரி கட்டுனா எல்லா பொண்ணுங்களும் அழகா தான் இருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பதில் வச்சிருப்பீங்களே, இதுதாங்க உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லணுங்க, ஃப்ரீ ஹேர்ல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகா தெரியுறீங்க. உங்க புருவத்துக்கு நடுவுல இன்னும் கொஞ்சம் பெரிய பட்டா வச்சிருந்தா மகாலட்சுமி மாதிரி இருப்பீங்க. அப்புறம் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் இந்த ரியாக்ஷன் தானா? இல்லைங்க, கதை நல்லா இருந்தாலும் கதையோட கவர் பேஜ் நல்லா இருக்கணும்னு சொல்ல வந்தேன். அது தப்பா? கவர் பேஜை சேஞ்ச் பண்ணாலும் உள்ள இருக்க கதை சேஞ்ச் ஆகாதுல்ல. நல்லா தான் பேசுறீங்க. ஆமா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? இன்னும் சொல்லவே இல்லையே. ரொம்ப விவரமா தான் இருக்கீங்க. சரி, இப்ப சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மல்லிகா. மல்லிகா, நைஸ் நேம். மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்ப்பாயா, ஊர் எது சொல்வாயா? சொந்த ஊரு மதுரை. ஓ, நீங்க மதுரையா? அப்படின்னா நீங்க மதுரை மல்லிகை. சூப்பருங்க. மதுரை மல்லிகை பூவாசம், என் ராசாத்தி உன்னுடைய நேசம். வந்ததுல இருந்து உன்னை பத்தி நீ எதுவுமே சொல்லலையே. பேரு சூர்யா, அப்பா பேரு சந்திரசேகர், பிஸ்னஸ் மேன். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். தம்பி ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் சொந்த ஊரான சேலத்தில் இருக்காங்க. நான் இங்கே MRM காலேஜில் டிகிரி ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். ரூம் எடுத்து தங்கி படிக்கிறேன். பரவாயில்லையே. இந்த வேகம் பேசுறதுல மட்டும்தானா இல்லை படிக்கிறதுலையுமா? நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படியே வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் டிவியில் ஓடின சோக பாட்டோட நீங்கள் ரொம்ப ஐக்கியமாயிட்டீங்க போல இருக்கு. உனக்கு எப்படி அது தெரியும்? உங்கள் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டை கேட்டுச்சு. சரியான கில்லாடி தான்டா நீ. கொஞ்சம் விட்டா நிலால பிளாட் போட்டு வித்துருவான் போல இருக்கு. நீங்க எப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஆமா, ப்ளீஸ் தயவு செய்து என்கிட்ட. போன்ல யார் கூட சண்டை போட்டுட்டு இருந்த? அம்மா கூட தான். எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியா இருப்ப? சீக்கிரமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அதான் நல்லா திட்டி விட்டுட்டேன். ஒருத்தன் பண்ணிட்டு போனதே போதும்டி, மறுபடியும் எனக்கு இன்னொருத்தன் வேறையா? இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே நாய் மாதிரி. ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டான்றதுக்காக ஏன் எல்லா ஆம்பளைங்களையும் அதே மாதிரி நினைக்கிற? உனக்காக இல்லைன்னாலும் இந்த வீணா போன சமுதாயத்துக்காக அப்படி இப்படின்னு பேசிட்டவங்க வாய மூடணும்னா நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு பொண்ணு தனியா இருந்தா அவளை சுத்தி இருக்கவங்க தப்பாதான் பேசுவாங்க. ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா ஒரு ஆண் தனம் வேணும்னு எழுதப்படாத சட்டமே இருக்கு. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். கம்பத்தை பார்த்தா காலை தூக்குற ஜாதி. நான் எதிர்பார்க்கிற என்ன புரிஞ்சுக்கிற புருஷன் எங்க கிடைக்க போறான்? ஆமாடி, நீ சொல்றதும் நிஜம்தான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். அவங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அதனால பொண்ணுங்க நாம தான் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி வாழ கத்துக்கணும். இருக்கிறதுலே சுமாரா இருக்கவனை கரெக்ட் பண்ணி அவன் நமக்குன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெல்ட்டோ மூக்குநாங்கயிறோ போட்டு பத்திரமா நாம தான் பாத்துக்கணும். சரி, வேகமா சாப்பிடு. பாஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன மச்சான், என்ன விசேஷம்? ஆளே பார்க்க முடியல. ஒண்ணும் இல்ல மச்சி. ஐயோ, ஹலோ, நானா? இங்கே காலேஜ் கேம்பஸ்குள்ளே தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன்.
சரி சரி. அடப்பாவி. ஓகே ஓகே. ஓகே, நான் வந்துடுறேன். சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அவ நேர்ல கூட வரல, அவளோட ஃபோன் காலுக்கு இப்படி பயந்து சாவுற? இருந்ததே ஒரு சிகரெட்டு, அதையும் கீழே போட்டு மிதிச்சிட்டேன். வேற வாங்கணும்னாலும் காசு இல்லை. சே. சாரி மச்சி, டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. தப்பாக எடுத்துக்காதடா மச்சி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். டே மச்சான். டுபாக்கூர் பசங்களா, டீயை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. சைலண்டா வந்து காசை கொடுத்துட்டு போங்க. லந்து பாத்தியா மச்சி, தீப்பெட்டி சைஸ்ல இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறான்? என்ன தீப்பெட்டி கீப்பெட்டின்னு பேசுற? மரியாதையா குடிச்ச டீக்கு காசை கொடுக்கல, மூஞ்சில வெந்நீரை ஊத்திடுவேன். டேய், அக்கவுண்ட் இருக்குலடா, எழுதிக்கோ, நாளைக்கு வந்து காசு தரேன். இவரு பெரிய பில் கேட்ஸ், கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கிற மாதிரி தான் பேச்சு. நாளைக்கு வாங்க, நான் யாருன்னு காட்டுறேன். உட்காரு. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் உங்க கூட வண்டியில வரவே மாட்டாங்க. ஏறி உட்கார்றா, லைஃப்ல இதெல்லாம் சகஜம். ஹலோ ஜென்டில்மேன், ஒரு பொண்ணோட நம்பர் கிடைச்சாலோ இல்ல அவ கம்பெனி கிடைச்சாலோ தினமும் அவளுக்கு 50 மெசேஜ் 10 கால்னு பசங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நீ மட்டும் ஒரு வாரமா ஒரு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல. அதுக்காக நீ நல்லவன் வல்லவன்லாம் நான் சொல்ல வரல. நீயும் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அவுட்டிங் கூட்டிட்டு போன. அன்னைக்கு எனக்கு ரொம்ப போர் அடிச்சுதா, நீங்க தான் பேசிட்டே இருப்பீங்களா, அதான் வர சொன்னேன். ஒரு அழகான பொண்ணு உங்களை திட்டும்போது உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா தானே இருக்கும். எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அப்படி இல்ல, உங்ககிட்ட மட்டும்தான். நல்ல சோப்பு போடுறடா. மத்த பொண்ணுங்கள மாதிரி நான் இல்ல, இப்படி பேசுறதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். இரும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை சூடு பண்ணி தட்டினா எப்படி வேணாலும் வளையும். ஓ, நல்லா தான் பாடியை பில்ட் பண்ணி வச்சிருக்க. உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, 6 பேக் 8 பேக்குன்னு பெருமையா பேசிப்பீங்க. ஆனா நாங்க 2 பேக் மேல ஆசைப்படுறது இல்ல. அந்த 2 பேக்கு நல்லா இருந்தா போதுங்க, இந்த உலகத்தையே கைக்குள்ள வளைச்சு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 6 பேக்கு 8 பேக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அங்க பாத்தீங்களா, நாம இதுல நடந்து போறதே பெரிய விஷயம். இந்த இடத்துல யாரோ ஒரு புண்ணியவா மண்டபத்தையே கட்டி வச்சிருக்காரு. ஆமால. சூர்யா, நான் இங்க வரும்போதெல்லாம் அந்த மண்டபத்துக்கு போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். இது வரைக்கும் போய் பார்த்ததில்ல. இன்னைக்கு தான் நீ இருக்கல, நம்ம அங்க போய் பார்க்கலாமா? அட, அதுக்கு என்னங்க, வாங்க போலாம். ஆசைப்பட்டு கேட்டீங்க, இதை கூட நான் செய்ய மாட்டேனா? ஏய் மல்லிகா, பார்த்து பொறுமையா.